நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் இலங்கையின் செய்தி பரப்புகளில் 4 விடயங்கள் பெரும் பேசுபொருளாகியுள்ளன. முதலாவதாக கணேமுல்ல சஞ்சீவன் நீதிமன்றத்தில் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தேடப்படும் செவ்வந்திக்கு பின்புல சூத்திரதாரி என கூறப்படும் பாதாள உலக பிரமுகர் கெகல் பத்ர பத்மே தனக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் என கூறி தனக்குத்தானே கொலை மிரட்டல் விடுத்தார் என சந்தேகிக்கப்படும் அதிகாரியின் கைது மற்றும் மணிக் மல்லே என அழைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய உறவினரான டெய்சி போரஸ்டின் ரத்தினக்கல்லுக்காக கூறிய கதை எனும் தலைப்புகளில் பேசப்பட்ட பின்புல சுவாரஸ்ய தகவல்கள். එහෙනම් දේශීය ආච්චික වෙන්න එපා. ආච්චි ලස්සන කතාවක් කියලා පොලිසිය. හදිස්සිය මිනිස්සෙක් අඳුරන්න නැති මිනිස්සෙක් ඇවිල්ලා දේශීය ආච්චිට ඉන්න දෙන්නේ නැහැ. දේශීය ආච්චිට මැණික් මල්ලට දුන්නා. බැසේ දුන්නා ඉතුරු ටිකට. ගෝට දුන්නා ආශ්‍යාත්‍රා වලට. මේ ඔය සෙල්ලම් විනාඩි 3ක් තියෙනවා ඉවර කරන්න. දාපු සෙල්ලම්. නම කියන්න. மற்றும் கஞ்சா போதைப் பொருளை பாவித்துவிட்டு மிக வேகமாக வீதியில் கனரக வாகனத்தில் பயணித்து விபத்துகளை ஏற்படுத்திய நபர். அத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL-101 மாலத்தீவுக்கு அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்சவும் ஒரே விமானத்தில் பயணித்தனர் எனும் விவகாரம் அவைகளாகும். மெனிக் மெல்ல என பொதுவெளியில் அரசியல் பரப்புகளால் கிண்டலாக அழைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உறவினரான டெய்சி போரஸ்ட் அவர்களுடைய விவகாரம் இலங்கை அரசியல் பரப்பில் நேற்றைய நாமல் ராஜபக்சவின் பிடியாணை உத்தரவின் பின் அதிகமாக பேசப்பட்ட விடயமாக காணப்படுகிறது. அண்மைய காலங்களாக மஹிந்த ராஜபக்சவின் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பில் பல வழக்குகளும் விசாரணைகளும் நடந்து வரும் நிலையில் நாங்கள் நாட்டிற்கு சேவையை தவிர வேறெதுவும் செய்யவில்லை, தற்போதைய அரசாங்கம் எங்களை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருவதாகவும் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் எனவும் அவர்கள் கூறி வருகின்றனர். இதில் பலரின் சொத்துக்களை வலுக்கட்டாயமாக அடாத்தாக பிடித்துக் கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றன. இப்படியான பின்னணியில் மஹிந்த ராஜபக்சவனுடைய இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ச கல்கிசை பகுதியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்து தொடர்பான வழக்கு மிக பிரபலமாக பேசப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வழக்கு தற்போது விசாரணையில் காணப்படுகின்றது. நிதி மோசடி தொடர்பாக ஜோசிதவின் மீதும் அவரது பாட்டியான டெய்சி போரஸ்ட் மீதும் இருவரது இணைந்த கணக்குகள் அதாவது ஜாயிண்ட் அக்கவுண்டில் 59 மில்லியன் ரூபாய் பரிமாறப்பட்டது இவ்வழக்காகும். 97 வயதான டெய்சி போரஸ்ட் 1928 ஆண்டு பிறந்த இவர் மருத்துவமனை விடுதி காப்பாளராகவும் ஆசிரியராகவும் இன்னும் சில தொழில்களை புரிந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சித்தியாக அறியப்படும் டெய்சி போரஸ்ட் பாரிய சொத்துக்களை கொண்ட மற்றும் வருமான வரியை செலுத்தக்கூடிய வரலாற்றை பின்புலமாக கொண்டவரல் எனவும் அறியப்படுகிறது. ஆனால் இவரிடமிருந்து ரத்தினக்கல் பையொன்று தொடர்பாக அதிகமாக ஊடகங்களால் பேசப்பட்டிருந்தார். இதன் காரணமாகவே அரசியல்வாதிகள் இவரை மணிக் மல்ல என கிண்டலாக கூறுவதுண்டு. මැණික් මල්ලට දුන්නා. බැසේ දුන්නා ඉතුරු ටිකට. ගෝට දුන්නා ආශ්‍යාත්‍රා වලට. පුතු ටික දුන්නා ඉතුරු ටිකට. ඒ හින්දා නෝන්නේ නැතුව ඉඳ ගන්න වයසේ පට්ට ඔරු වෙලා නිකන් කතා කරන්නේ නැතුව බෙල්ලේ දාගෙන වැල දාගන්න ඔය රතු පාඩ මේක. 2016 முதல் யோசித ராஜபக்சவிற்காக இடம்பெறும் வழக்கில் தெஹிவளையில் கொள்வனவு செய்த சொத்து தொடர்பாக 59 மில்லியன் ரூபாய் பணம் அவரது மற்றும் அவரின் பாட்டியின் வங்கியில் நிலையான வைப்பில் எவ்வாறு வந்தது எனும் விசாரணைகளின் பின்னணியில் சமீபத்தில் கூட அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இவ்விசாரணை தீவிரமடைந்த நிலையில் டெய்சி போரஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை கூறியிருந்தார். தன்னை சந்திக்க வந்த ஒரு மிக பெரும் வர்த்தகர் ரத்தினங்கள் அடங்கிய அழகிய பையொன்றை கொண்டு வந்து தந்ததாகவும் சில மணி நேரம் கழித்து 3 வர்த்தகர்கள் மிக பெரும் பணத்தொகையை தன்னிடம் கொண்டு வந்து தந்துவிட்டு அந்த ரத்தின கற்களை எடுத்து சென்றதாகவும் அந்த பணத்தை கொண்டுதான் தனது பேரனான ஜோசித ராஜபக்சவுக்கு இந்த நிலத்தை வாங்க உதவியதாகவும் தெரிவித்திருந்தார். එහෙනම් දේශීය ආච්චික වෙන්න එපා. ආච්චි ලස්සන කතාවක් කියලා පොලිසිය. හදිස්සිය මිනිස්සෙක් අඳුරන්න නැති මිනිස්සෙක් ඇවිල්ලා මැණික් මල්ලක් දීලා ගියා තියාගන්න කියලා. සතියකට වගේ පස්සේ තව මිනිස්සෙක් ඇවිල්ලා සල්ලි ගෝණ කීපයක් දීලා අර මැණික් මල්ල අරගෙන ගියා. ඔන්න වාසනාවන්ත ආච්චිලා. අපටත් තිරන් දේශීය ආච්චි වගේ කෙනෙක් අපිත් කොට. இதன் பின்னரான நாட்களில் இந்த கருத்து பிரபலமாக பேசப்பட்டது. பல ஊடகங்களில் பல அரசியல் மேடைகளில் இந்த கருத்து சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது. இதன் காரணமாகவே டெய்சி ஆட்சியை மணிக் மல்லே என அழைக்கப்படுகிறார். இது தொடர்பில் நாமல் ராஜபக்சவிடம் பொதுவெளியில் கேட்கும் போது அவர் இதனை சிரிப்புடன் கடந்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறான பின்னணியில் நேற்றைய தினம் இவ்வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அது ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் முன்னாள் இளைஞர் விவகார அமைச்சருமான நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இலங்கை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ள நிலையில் அவர் நீதிமன்ற அழைப்பாணைகளுக்கு கீழ்ப்படியாமல் 28/7/2025 நேற்று மாலைதீவுக்கு சென்றுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை ஊடக அறிக்கைகளின்படி நாமல் ராஜபக்ச நேற்று காலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL-101 மாலைதீவுக்கான அரச விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒரே விமானத்தில் பிசினஸ் கிளாஸ் பிரிவில் மாலைதீவு தலைநகர் மாலேயை வந்தடைந்துள்ளார். மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி மொஹமட் மொய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி திசாநாயக்க உத்தியோகபூர்வ அரச
அரச விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அதேவேளை நாமல் ராஜபக்ச ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே மாலைதீவு சென்றுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த பிடியாணையானது அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த வழக்குகளில் நீதிமன்ற விசாரணைகளுக்கு அவர் ஆஜராக தவறியதன் காரணமாகவே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணியான நாமல் ராஜபக்ச இதற்கு முன்னரும் பண மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் அரசியல் ரீதியாக பலம் வாய்ந்த ராஜபக்ச குடும்பத்தின் பல உறுப்பினர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நாமல் ராஜபக்ச முன்னர் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்தவர். அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது நாமல் ராஜபக்சவும் ஒரு போட்டியாளராக களமிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாலைதீவில் பல அரசியல் பிரமுகர்களுடன் நாமல் ராஜபக்ச நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நாட்டின் ஜனாதிபதியுடன் ஒரே விமானத்தில் அவர் வெளிநாடு சென்றுள்ளமை இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தம் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மாலத்தீவிலிருந்து இலங்கை திரும்பியுள்ளார். அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக பிரமுகர் கெகல் பத்ர பத்மே தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக பிரியந்த ஜெயக்கொடி பொய்யான புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. எனினும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தனக்குத்தானே அச்சுறுத்தல் அழைப்பு விடுத்து இருக்கலாம் என விசாரணையாளர்கள் தற்போது சந்தேகிக்கின்றனர். கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜெயக்கொடி மருத்துவ காரணங்களுக்காக ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிஐடி காவலில் உள்ளார் எனவும் தகவல்கள் தெரிவித்தன. பொருளை மயான சுற்றுவட்டத்திற்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 7 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சீரற்ற தடுப்பு அதாவது சீரற்ற பிரேக் கொண்ட கிரேன் ரக லொரி ஒன்று பல வாகனங்களுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதென ஆரம்பத்தில் கூறப்பட்டாலும் இவ்வாகனத்தை ஓட்டிய சாரதி கஞ்சா எனும் போதைப் பொருளை பாவித்துவிட்டு இவ்வாகனத்தை ஓட்டியதாக சாரதியின் மருத்துவ பரிசோதனையில் உறுதியாகி இருந்தது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். To the President of Sri Lanka, His Excellency Anura Kumara Dissanayake, from the vibrant soul and tranquil heart of the Maldives, we offer you a priceless garland strung with golden pearls, a tribute of honor and friendship. Spreading messages of welcome through this beautiful melody, the sky carries echoes of joy in honor of your arrival.